பர்பிள் கலர்ல அடிக்கும் கலர் அடிக்கும் கலர்ஃபுல்லா கலர் வந்துரும் அப்படி நினைச்சு ஆர்டர் போட்டுருக்கான். ஸ்டைலிஷ் சரியில்லை. குடுமியில பண்ணிருக்கான். எவனா பான்பரை கொடுத்து போன ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் விக்கி பாத்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோக்கு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வேலை இருக்கு அதனாலதான். ஆமா, என்னதுன்னா என்னோட ஹேருக்கு வந்து நான் ஒரு ஹேர் கலர் பண்ண போறேன். அதுவும் பர்பிள் கலர்ல. இது வரைக்கும் நான் ஹேர் கலர் நிறைய பண்ணியிருக்கேன். ப்ரௌன், சாக்லேட், அதுக்கப்புறம் ரெட் கலர்லாம் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். உண்மையாவே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க வந்து சாட் ஜிபிடில இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அதை ஆர்டரே போட்டோம். அவன் சாட் ஜிபிடி போட்டு வந்து எனக்கு எப்படி இருக்கும், இந்த ஹேர் கலர் சூட் ஆகுமா அப்படின்னு. எனக்கு சூட் ஆச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ண போறேன். அதுவும் நான் ஹேர் கலர் பண்ண போறது கிடையாது, விக்கி தான் எனக்கு பண்ணி கொடுக்க போறான். அவனே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றான். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து ஹேர் கலர் பண்ணிக்கிறேன். ஆமா, அவனுமே அடுத்து பர்பிள் கலர் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசல்ட் நல்லா வந்தா இல்ல பாவி. சரி ஓகே, ஹேர் கலர் பண்ணிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர். யாருக்கெல்லாம் பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல ஒரு பர்பிள் கலர் ஹாட் கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. ஸ்டெப் 1. ஆமா, ரெண்டாம் ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் கிரே கலர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பர்பிள் கலர் அடிக்கிறோம். நோ ப்ளீச் தான் வாங்குனேன். கிழிச்சிருக்கு, அதான் போட்டுருக்கு. நோ ப்ளீச் தான் வாங்குனேன். எங்க போட்டுக்கு பாரு. ஸ்டெப் 1 இது பண்ணி 1/2 மணி வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து அந்த க்ளவுஸ் போட்டு தடவி எல்லா கலர்லையும் அது பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் கலர் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன் ஸ்டெப் 2 நோ ப்ளீச்சா? இந்த பாருங்க, ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் கடைசி. அப்ப இது எதுக்கு? அதை அது பண்ணி இதாக்கணும். ஒரு ஃபாயில் பேப்பர், இது டெவலப்பர். ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கலர் அடிச்சு அந்த கலர் ஆனதுக்கு அப்புறம் தான் இது மேலே வந்துட்டு ராவ முடியும். உண்மையா எங்களுக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்லர் போய் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தான் எனக்கு பண்ணி விட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் நர்வஸாக தான் எனக்கு இருக்கு. ஸ்கின் இரிட்டேட்டிங் சர்டைன். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணா பண்ண மாட்டேன். இருக்கிறதும் ஆர்டர் போட்டது வந்துட்டு எப்படி நினைச்சு ஆர்டர் போட்டேன்னா, தலையில் அடிக்கும் கலர் அடிக்கும் கலர் வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஆர்டர் போட்டிருக்கான். ஆனால் இதோட ப்ராசஸ் வந்து 8 மணி நேரம் ஆகும். இது ப்ராசஸ் முடிஞ்சு 8 மணி நேரம் ஆகும். அந்த ஏன்னா நான் அளவு போட்டிருக்கேன் 8 மணி நேரம் ஒரே இடத்துல நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு 8 மணி நேரம் இருக்குது. இப்போ நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறது மணி நைட்டு 11 மணி முடிக்கும் போது வீடியோ காலில் ஆயிரும். என்னன்றது வேற வழி இல்லை. ஸ்டைலிஸ்டாக மாறிட்டு வரேன் வந்துட்டு. இல்லை எந்த இடம் எவ்வளோ தூரம் அதுக்கு எனக்கு மார்க் பண்ணி கொடு. அப்புறம் அவ்வளோ தூரம் நான் திக்கா அடிக்கவா அப்படி லேசாக தான் போகணும். ஹாய் மேடம், வி ஹேவ் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. எப்படி இல்லை இங்கேருந்து ஹார்டாக வந்து இங்கே லேசாக அப்படி தானே வரணும். இல்லாட்டா இங்கே வரைக்கும் ஹார்டாக போக முடியும். சொல்லுது புரியுதா உனக்கு? ஃபுல் முடி தானே? ஃபுல் இப்படி சுற்றி ஃபுல்லு தானே கேட்டுக்கிறாங்க. ப்ரீ லைட்னிங் வந்து நாங்க பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து தெரியும். சோ விக்கி பண்ணிருக்கான், அவனோட குடுமியில பண்ணிருக்கான். சோ குடுமியில பண்ணல, அது நான் வந்துட்டு எடுக்கும் போது அந்த மேல உள்ள முடிஞ்சு குடுமி கிடையாது. சரி குடுமி இல்ல, ஹேர் பண்ணிருக்கான். சோ இனி வந்து இந்த half an hour வச்சுக்க சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி மண்டே பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லைட் ஆக ஆரம்பிச்சு. நம்ம சும்மா பெல் அடிக்காம எல்லா இடத்துலயும் போட்டு அடிச்சாச்சு. அது ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு வாழ்க்கையில அடி கலர் அடிக்க தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு. சோ half an hour வச்சுக்க சொல்லிருக்காங்க. சோ half an hour நாங்க இப்படி வச்சுக்க போறோம். அடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. 1/2 மணி நேரம் கழித்து கலர் ஆயிடுச்சு. நல்லா மணி பார்த்தீங்கன்னா 1 மணி. நல்ல குளிர். 16 தான் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இந்த மண்டே கலவரம் அந்த குளிரில். அப்போ நான் என்ன சொல்ல, என்ன முடிச்சுக்கிட்டு வாரோம்.
ரீலைட்னிங் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. என்னை வந்துட்டு நல்லா வச்சு பழி வாங்கிட்டாங்க. பழியெல்லாம் வாங்கல, நான் கரெக்டா தான் பண்ணேன். இவன் மேலதான் தப்பு, உண்மையாவே இவன் மேலதான் தப்பு. எவனா பாண்டரை கொடுத்து போன மாதிரி இருக்கு. சோ இதுதான் முக்கியமான கலர், பர்பிள் கலர் வந்து நம்ம அடிக்க போறோம். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர் ட்ரை பண்ணிருக்கேன். இனி நம்ம பண்ணுவோம். இவ்வளோ டார்க்கா இருக்கு தெரியல. இது கேமரா ஒரு மாதிரி மங்குடி மாதிரி இருக்கு. இப்படிலாம் பண்ணணுமா? என்னமோ இந்த இங்க் இருக்கும்ல அது மாதிரி இருக்குடா. அப்படிலாம் பண்ணணுமா? ஃபைல் பேப்பரை பதிவு வைக்கணும். பட் நான் நினைச்ச கலர்ல வந்து கலர் ஆகல. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ரீலைட் பண்ணும்போது ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. அதாவது 30 மினிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு 30 மினிட்ஸ் கம்மியாக தான் நம்ம வந்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்துட்டு ட்ரை பண்ணோன்னா எப்படின்னா நேற்று வந்துட்டு இது முடிகிறதுக்கே காலையில் 3 மணி இருக்கு, 4 மணி இருக்கு. 4 மணிக்கு தான் மறுபடியும் கலர்லாம் இது பண்ணி மறுபடியும் காலையில் 4 மணி ஆயிடுச்சு முடியறதுக்கு. ஆமா ரொம்ப டைம் முடிஞ்சு இப்போ அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு நாங்கள் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க இந்த கலர் எனக்கு வந்து சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. பட் உண்மை சொல்லணும்னா நான் பர்பிள் கலர் தான் எதிர்பார்த்தேன். நான் ஆல்ரெடி ரெட் கலர் நான் பண்ணியிருக்கேன், ப்ரௌன் கலரும் பண்ணியிருக்கேன். இந்த கலர் வந்து நான் பர்பிள் கலர்ல எதிர்பார்த்தேன். பட் அது வந்து ஒரு மாதிரி பிங்க் டார்க் ரெட் ஒயின் கலர்ல ஆயிருச்சு. அது ஒயின் கலர் காரணம் ப்ரீலைட் வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் தான் ட்ரை பண்ணணும். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணனால மட்டும் தான் அப்படியாச்சு. இப்போ என் தலையில வந்துட்டு அந்த பர்பிள் அடிச்சுன்னா பர்பிள் கலர் தான். ஏன்னா நான் ரொம்ப நேரம் இது பண்ணல, நான் உடனே அடிச்சிட்டேன். என் கலரும் இப்படிதான் இருந்துச்சு. இல்ல உங்க நல்ல டார்க்கா இருந்துச்சு, என் கலர் லைட்டா இருக்கு. இந்த லைட் கலர்ல பர்பிள் அடிச்சிங்கன்னா பர்பிள் தெரியும். பட் அடுத்த தடவை நான் சூப்பரான ஒரு கலர் வந்து சூஸ் பண்றேன். பிங்க் கலர் அடிக்கலான்னு இருக்கேன். பிங்க் இல்லைன்னா எல்லோ. இப்பதான் கொஞ்சம் தொழில் படிச்சிருக்கோம். சோ எனக்கு இந்த ஹேர் கலர் எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று ஹேர் கலர் அடிக்கணும்னா ரொம்ப பேஷன்ஸ் தேவை. ஒரு 8-10 மணி நேரம் ஆகும்ல பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறோம். ஆமா ரொம்ப அதாவது எவ்வளோ நேரம், ஒரு 5-6 ஹவர்ஸ்க்கே இந்த நட்சத்திரம் தான் இப்படிதான் அடிச்சிருக்கோம். 6 ஹவர் ஆச்சு இது முடிக்கிறதுக்கு. பெர்ஃபெக்ட்டா அடிக்கணும் அப்படின்னா 10 மணி நேரம் கூட ஆகும். சரி ஓகே தலகுடி. ஸோ வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கலர் பண்றீங்கன்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் அடிக்கணும். சும்மா கண்டக்குள்ள வச்சு அடிச்சிங்கன்னா வைங்களேன் அவ்வளோதான், ஜோலியை முடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு அப்படிதான் இவன் பண்ணிவிட்டான். அடுத்து நான் தான் சூப்பரா பண்ணேன். அடுத்து அவனும் ஹெல்ப் பண்ணா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்னோட ஹேர் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.